தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, அங்கே சென்று மேகதாது அணை பற்றி பேசக்கூடாது, மாறாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து அவர்கள் டிபிஆருக்கு ஒப்புதல் அளித்ததை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்தோம். அதே வேளையில் இன்று கர்நாடகா முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் இப்பொழுது சூழல் சரியில்லை, இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே வர வேண்டாம் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார். கர்நாடக அரசு அவர்களுடைய கர்நாடகாவில் உள்ள அணைகளில் இன்று கொள்ளளவு 68 டிஎம்சி 4 அணைகளில் கடந்த 20 நாட்களில் 2 முறை மத்தியில் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கர்நாடக அரசு உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 20 நாட்களில் 2 முறை சொல்லியும் எங்களிடம் தண்ணீர் இல்லை என்று பொய்யை சொல்லி காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு, அதற்கேற்ப அந்த டைம் டேபிள் படி ஜூன் மாதம் தமிழகத்திற்கு 9.1 டிஎம்சி கொடுத்துருக்கணும், ஆனால் கிடைச்சது 2.1 டிஎம்சி. ஜூலை மாதம் 32 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா கொடுத்துருக்கணும் காவிரி மூலமாக, நமக்கு கிடைச்சது 0.4 டிஎம்சி. மத்திய அரசும் சொல்லி, மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தையும் சொல்லி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு, ஆனால் எதையும் கர்நாடக அரசு மதிக்கவில்லை. இப்படி மதிக்காத கர்நாடக அரசிடம் போய் பேசுவது பிரயோஜனப்படாது. இங்கே காவிரியில் தண்ணி வரல, மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்திருக்கணும், இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. நாளைக்கு ஆகஸ்ட் 1, குறுவை சாகுபடி போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து சம்பாவுக்கு தண்ணி இருக்குமான்னு தெரியல. மேட்டூர் அணையில் சுத்தமாக தண்ணி கிடையாது, ஆனால் கர்நாடக அணையில் 67 டிஎம்சி இருக்கு. ஒரு நல்லிணக்கத்திற்காக ஒரு 10 டிஎம்சி நாங்கள் திறந்து விடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. அப்போ எதைத்தான் நம்புவாங்க, எதைத்தான் மதிப்பாங்க கர்நாடகாவில்? இந்த சூழலில் பேச்சுவார்த்தை என்ன போய் பேச போகிறாங்க? மேகதாது அணையே வேண்டான்னு சொல்லிடாச்சு, அது சம்மந்தமாக என்ன பேசுவதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. அடுத்தது நேற்று மாநிலங்களவையில் என்னுடைய கேள்விக்கு பதிலளித்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், வனத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் நான் கேள்வி கேட்டிருந்தேன். மத்திய அரசு என்வைரன்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்களான்னு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் என்னென்னா, 2019 அங்கே ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க கர்நாடக அரசு. ஆனால் அந்த ப்ரப்போசலில் 2 மாநிலங்கள் பிரச்சனையினால அதை நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டோம். அது இல்லாமல் டிபிஆர் வரலை, புதிய டிபிஆர் வரலைலாம், இந்த காரணத்தில் நாங்கள் இது என்வைரன்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்றைய முன்தினம் இன்னொரு கேள்விக்கு பதில் என்னென்னா, இப்போது அந்த டிபிஆரை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு. அதனால் இப்போ நமக்கு சட்ட ரீதியில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாதகமாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யணும் தமிழக அரசுனா, கர்நாடகா அணையில் தண்ணி இருக்குது, மத்திய அரசு வலியுறுத்தியிருக்கு, மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அழுத்தம் கொடுத்து திறந்து விடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 3500 கன அடி திறந்து வினாடிக்கு 3500 கன அடி திறந்து விடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எதையும் மதிக்காத கர்நாடக அரசு, நம்ம தமிழக அரசு நேரடியாக உச்சநீதிமன்றம் போகணும். உச்சநீதிமன்றம் சென்று கர்நாடகாவை தண்ணீரை திறக்க வைக்க வேண்டும். தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, தண்ணி வச்சிருக்கிறாங்க. கபினி அணையில் கிட்டத்தட்ட 93 விழுக்காடு தண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏமாவத்தியில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இருக்கு. ஆக 67 டிஎம்சி வச்சிருக்கிறாங்க, 68 டிஎம்சி வச்சிருக்கிறாங்க.
அதில் ஒரு 10 டிஎம்சி கூட கொடுக்க முடியாதா? இது தென்மேற்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் பின்னால் மழை வரப்போகுது. ஆனாலும் அப்போ மழை வரப்போகுதுன்னு அப்படி இப்போ திட்டமிட்டும் ஆனாலும் கொடுக்க மாட்டேறாங்க. மத்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர தண்ணி கர்நாடகா அணையில் வர தண்ணியில் 6ல் 1 பங்கு தான் திறந்து விட சொல்கிறாங்க. 6ல் 1 பங்கு தான் திறந்து விட சொல்கிறாங்க. அதுக்கே எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேண்டுமென்றே அங்கே ஒரு பதட்டமான சூழலை உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம், இந்தியாவின் இறையாண்மையை எதிர்த்து கர்நாடக அரசு செயல்பட்டு கொண்டு இருப்பதாக ஒரு சூழல் வந்திருக்கு. நாளைக்கு நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, நமக்கும் அவங்களும் சட்டம் ஒழுங்கு, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனை, இப்படியெல்லாம் தூண்டி விட்டு பிரச்சனையை உருவாக்குவது அது திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒருபொழுதும் மேகதாது வரப்போகிறது கிடையாது, விட போகிறது கிடையாது. அதுக்கு சட்ட போராட்டம் தான் பண்ணணும். அரசியல் போராட்டம்னா நம்ம மத்தியில் போய் பார்த்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பண்ணணும். அதனால் இந்த 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 வகையில் தமிழக அரசுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். அதே போன்று இந்த மேகதாது விவகாரத்திலேயே எல்லாருமே வைக்கிற ஒரே கோரிக்கை வந்து தமிழ்நாடு அரசுல அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க போங்கிறாங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டாமலே முதலமைச்சரை போய் கர்நாடக முதலமைச்சர் சந்திக்க திட்டமிடுவது, ரொம்ப போய் அவர் சந்திக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபடுவதுங்கிறது இன்னைக்கு கூட 13 அதிகாரிகள் போறத லிஸ்ட்னா வெளியான. அப்போ அவங்க பின்வாங்கிறதுனால இவங்க போகாம இருக்காங்களே தவிர இவங்களோட முடிவுகளை போகாம இருக்காங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம போறதோட நிலைப்பாடு எடுத்துக்காங்க. அதாவது இப்போ காவிரி என்பது ஏதோ ஒரு டிவிகே பிரச்சனை கிடையாது, ஆளுங்கட்சி பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அது இல்லாமல் காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களில் கிட்டத்தட்ட 28 மாவட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் சார்ந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை. இப்படி இருக்கிற பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதில் என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது பொது பிரச்சனை, எல்லாரும் சேர்ந்து அணுகுமுறை இருந்தால் தான் அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. கடந்த காலத்தில் காவிரி பிரச்சனை, அத்துணை காவிரி பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ தமிழ்நாட்டு சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு பொதுவான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்கள் அத்துணை கருத்துக்களும் ஏற்று மத்திய அரசை அணுகி இல்லை நீதிமன்றத்தை அணுகி ஒரு கூட்டு முடிவு எடுக்கிறது. அதில் என்ன தயக்கம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால் தமிழக அரசு அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்போ என்ன சில கட்சிகள் நாங்கள் கூட்டுறோம் கட்சிகள் மற்ற கட்சிகள் கூட்டத்தை கூட்டினா அது வந்து அதற்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பலு இருக்காது. அதுக்கு அரசாங்கம் கூட்டினாச்சுன்னா தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு பலு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அது முடிவெடுத்து ஒரு மனதாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் நம்ம மத்தியில் போய் அழுத்தம் கொடுத்து இப்போ தண்ணி திறந்து விடணும்னா என்ன பண்ண போகிறாங்க? மத்திய அரசு தானே போய் பார்க்கணும், அங்கே தானே அழுத்தம் கொடுக்கணும். நீதிமன்றம் போகணும், மத்திய அரசு போய் போகணும். கர்நாடகாவோட போய் கேட்டு திறந்து விடுங்க, தண்ணி திறந்து விட திறந்து விட போகிறாங்களா என்ன? அதனால் அவங்க போய் முதலமைச்சரை சந்திக்கிற இடத்துல இவங்க எந்த முடிவுமே எடுக்க இன்னும் அறிவிப்பு கூட வரலையே. இங்கே அறிவிப்பு போகிறாங்களா இல்லையானே தெரியல. அது என்ன ரகசியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அதான் சொல்கிறேன், என்ன ரகசியம் அது? நீங்கள் போகிறீங்கன்னா போகிறீங்கன்னு சொல்லுங்கள், போகலன்னா போகலன்னு சொல்லுங்கள். எதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறாரு இப்போ வர வேண்டான்னு சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் ரகசியமாக பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை, இதில் என்ன ரகசியம் இருக்குது? ஒன்று வெளிப்படையாக இது வந்து ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சரை பார்க்கறது ரகசியம் ஒன்றும் கிடையாது. அவங்க நீர் திறக்காம இருக்கிறதுக்கு தொடர்ந்து உறுதியாக இருக்காங்க. இது சொல்கிற மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் சந்திக்கிறாரு தான் அரசோட செயல்பாடு தீர்மானம் போட்டதோட முடிஞ்சு. அவங்க யாருமே சந்திக்கவே இல்லை. இன்னும் ஒன்றிய அமைச்சர் சார்பா யாருமே சந்திக்கல. அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல. உச்ச நீதிமன்றத்தில் எப்படி நம்ம வழக்கு தொடுக்க வழக்கறிஞர் ஆலோசனை கூட்டத்தை எதுவுமே நடக்கல. முதலமைச்சர் வந்து இதர பணிகளை மேற்கொள்றாரு தவிர அந்த மேகதாது குறித்து ஒரு தனி கவனம் செலுத்த மாட்டேங்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருந்துச்சு. இல்லை, இப்போ மேகதாது சம்பந்தமா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா போதுமா என்ன? நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டால் போதுமா? உறுதியாக இது கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்போ தண்ணி திறந்து விடலைன்னா அங்கே போய் மத்திய அரசில் போய் அழுத்தம் கொடுக்கணும். யாராவது அமைச்சர்கள் போய் பார்த்துட்டோம், பேசுங்க, அழுத்தம் கொடுங்க, இதுதான் செய்யணும். இல்லை உச்சநீதிமன்றம் போங்க, இந்த டைம் டேபிள் படி அவங்க கடைபிடிக்கல, தண்ணி வச்சிருக்கிறாங்க, திறந்து விட மாட்டுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் ரிமார்க்னா வரட்டும். ஏன்னா பிற்காலத்தில் அது பயனுள்ளதாக இருக்கும். அதில் ஏன்னா அவங்க கர்நாடகாவில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க, திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நீர்வளத்துறை அமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்கிறார், எங்ககிட்ட தண்ணி இல்லை. தண்ணி இருக்கு, 68 டிஎம்சி தண்ணி இருக்கு. நமக்கு ஒரு 10 டிஎம்சி எல்லாம் கொடுக்கறது தப்பு கிடையாது, ஒன்றுமே இல்லை. நமக்கு இந்நேரம் எவ்வளோ வந்திருக்கணும்னா கடந்த மாதம் ஒரு 9, இந்த மாதம் ஒரு 32னா 40 டிஎம்சி இந்த 2 மாதத்தில் வந்திருக்கணும். ஆனால் வந்தது எவ்வளோன்னா 3.25 டிஎம்சி தான் வந்திருக்கு. ஜூன் மாதம் ஜூலை மாதம் 2 மாதம் சேர்த்து 40 டிஎம்சி வந்திருக்கணும். கிடைச்சது 3.25 டிஎம்சி தான் வந்திருக்கு. அப்போது இவ்வளோ தண்ணி கொடுக்கல, அப்போ என்ன நம்ம அமைதியாக இருக்கணும்? உச்சநீதிமன்றம் டைம் டேபிள் தான் இது. உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிள் தான். உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிளை மதிக்கலைன்னா நேராக உச்சநீதிமன்றம் நம்ம போகணும். நீங்கள் சொன்னது